எல்லா துதியும் புகழும் கனமும் மகிமையும் என் இயேசுவுக்கே சொந்தம். இன்றைக்கு இப்பொழுது நான் பாடப்போகிற பாட்டு ஒரு பாரம்பரிய பாட்டு, ட்ரெடிஷ்னல் சாங். சர்வலோகாதிபா நமஸ்காரம். ஒரு அழகான பாட்டு, இனிமையான பாட்டு, நேர்த்தியான பாட்டு, மென்மையான பாட்டு. நமஸ்காரம் என்றது வந்தனம் செய்திடுவோம், வாழ்த்தி வணங்கிடுவோம். வந்தனம் என்பது நமஸ்காரம், வணக்கம். சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. இந்த நமஸ்காரங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை சார். தமிழ் எவ்வளவு அழகோ அவ்வளவு இனிமை எல்லா மொழிகள்லையும் இருக்குது. இந்த நமஸ்காரங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தையே கிடையாது. வந்தனம் செய்கிறோம், வணக்கம் செய்கிறோம், மரியாதை செய்கிறோங்கிற வார்த்தையை விட நமஸ்காரம், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படினாரு. நான்லாம் அப்படியே பூமியில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து முத்தம் செய்வேன். ஆண்டோடைய பாதத்தை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிடுவேன். சோத்ரா ஆண்டவரே. இன்னைக்கு காலம்புற கூட 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி சொல்கிறது பெருமைக்காக சொல்லுங்க, நீங்களும் ஜெபிக்கணுங்கிறேன். நானும் ஒரு காலத்தில் 4 கால் ஷீட் ஒர்க் பண்ணிவிட்டு ஜெபிக்கவே நேரம் கிடையாது, தூங்க நேரம் கிடையாது. ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் ஒரு கேப், இந்த ரோல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஸ்பூல் மாஸ்டர் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் தூங்குவேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்த கதைகள். இப்போ நல்ல ஓய்வு இருக்குது, உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கத்தக்கதான கிருபை இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்காரு. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுறது. காலம்பரை ஜெபிக்கும் போது ஆண்டவரே சோத்திரம். நீ கூட சொன்னேன், ஜெபி ஆண்டவரே புதுசாக கொடுங்க, ஏதாவது கொடுங்க, ஞானம் கொடுங்க, பிச்சை போடுங்க. ஞானம் இல்லை, தயவு இல்லை, கிருபை எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும், உஞ்ச விருத்தி பிச்சையை போடுங்கன்னு டக்குன்னு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது சர்வலோகாதிபா நமஸ்காரம்னு மனசுக்குள்ளே வந்து உடனே இந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணிட்டேன். உடனே அந்த பாட்டை எடுத்தேன். அந்த பாட்டை டீல் பண்ணும்போது கர்த்தர் பல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அது என்ன ராகம், அது என்ன மாதிரி அமைக்கப்பட்ட பாட்டுன்னு சொல்லி ஒரு அருமையான அழகான பாட்டு. நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயர்வான் சகலமும் படைத்த வானமும் சிங்காசனமும் நட்சத்திரங்களும் கோலங்களும் விண்மீன்களையும் எல்லாவற்றையும் படைத்த சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். வேறு வழியே கிடையாது, வேறு சரணம் கிடையாது சார். நமஸ்காரம் பண்ணிடணும். நான் அதமானேன் அப்பா, விழுந்துட்டேன் ஐயா, பாதத்தில் பணிஞ்சிட்டேன், கிருபத்தாங்க, ஸ்தோத்திரம். அவ்வளோதான். இந்த பாட்டு அமைந்த ராகம் ஒரு வித்தியாசமான ராகம். ஜுலாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜுவால ஜுலாவு. நெட்லேயே இல்லைங்கிறான். யூடியூப்பில் போய் பார்த்தா அது என்னமோ சொல்கிறான். எனக்கு தெரியும் ஏற்கனவே ஜுலாவு ராகம் சங்கராபரண ராகத்தின் ஜனிய ராகம். இது முக்கியமான ராகம். சங்கராபரண ஜனிய ராகங்கள் நிறைய ஆயிரக்கணக்கான ராகங்கள் இருக்குது. அதில் இந்த ஜுலாவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்வர ஸ்தானங்கள் உள்ள ராகம். இது பதனி சரிகம பசா, பதனி சரிகம பசா, மகரி சனிதப்பாமா. மதிப்பிற்குரிய ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு 5வது வால்யூம் 6வது வால்யூம் நான் தான் இசையமைச்சேன், உங்களுக்கு தெரியும். 20 பாட்டும் சூப்பர் ஹிட் சாங். பிரியமானவனே, வாதி உந்தன் கூடாரத்தை, குதூகலம் கொண்டாட்டமே, ஒப்பு கொடுத்தீரையா, தெய்வீக கூடாரமே, இயேசுவே என் தெய்வமே, நிறைய பாட்டு 20 பாட்டுமே சூப்பர் ஹிட் சார். இது ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல்களில் பெரும்பாலான பாடல்கள் இந்த ஜுலாவு ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் சங்கராபரணத்து ஜன்னியம் தான். அதனால் ஈஸியாகலாம் பாடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹிட்டானதுக்கு அது ஒரு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம், அதெல்லாம் நான் எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு காரணம், இன்னொரு காரணம் என்னென்னா, எளிமையான சுவையான ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கத்தக்கதான ஃபாதர் பெர்க்மன்ஸு ஐயா பாட்டு நான் 5வது வால்யூம் பண்ணும்போதெல்லாம் இப்போ வால்யூம் பண்ணி முடிச்சோன்னா பல பேர் எனக்கு ஃபோன் பண்ண, முடிச்சாச்சா பாட்டு சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சில் கூட ரிலீஸ் ஆன அடுத்த நாள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் மோகன் பாடினார், இயேசுவே என் தெய்வமே, அந்த பாட்டு. உடனே கீழே நான் சவுண்ட் சிஸ்டத்தில் உட்காந்துருப்பேன். அப்போலாம் நான் சவுண்ட் சிஸ்டம் ஃபுல்லாக நான் தான் பண்ணுவேன். சவுண்ட் சிஸ்டம் இப்போ யாரோ பண்ணுறாங்க. அப்போ 600-700 பேர், 1000 பேர், 1500 பேர் சபையில் இருந்தாங்க. அப்போ நான் வந்து யூத் லீடராக இருந்தேன். ஆண்டுக்காக நிறைய ஊழியங்கள் செஞ்சேன், இசை நிகழ்ச்சி நடத்தி நிறைய கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சாது செல்லப்பா ஐயாவும் நானும் சேர்ந்து ஊழியங்கள் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து பாஸ்டர் கீழே மைக் வச்சுட்டு உட்காந்துருப்பேன், அதாவது சவுண்ட் சிஸ்டம். பாஸ்டர் சொல்லுவார், யார் தப்பு ஏதாவது விட்டோமோ டக்குன்னு ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இயேசுவே என் தெய்வமே பாட்டு முதல்ல எங்கள் சர்ச்சில் தான் பாடினாங்க. அவர் பாடும்போது சேர்ந்து நானும் பாடுவேன். ஃபாதர் அது மாதிரி ஃபாதர் பெர்க்மன்ஸு முதல்ல எங்கள் சபைக்கு அழைச்சிட்டு வந்து
சரி, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அந்த கதைகள்லாம் அப்புறம் சொல்கிறேன். நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் மதிப்பிற்குரிய ஐயா இப்பையும் என்னை பார்த்தாலும், என்னப்பா விஜய் விஜாயும் எப்படி பாருக்க அப்படிம்பார். உன் பாட்டு தான் எங்கே எடுத்து எங்கே போனாலும் போயிட்டுருக்கு. உன் பாட்டு நீ இசையமைச்ச பாட்டு எங்கே போனாலும் அதில் தான் நான் பாட வேண்டியதாக இருக்குது. அவர் எந்த நிகழ்ச்சியிலையாவது இந்த பாட்டை பாடாமல் இருக்க முடியுமா? பிரியமானவனே, வாதியுந்தன் கூடாரத்தை, தெய்வீக கூடாரமே, இயேசுவே என் தெய்வமே, அது அவ்வளோ சூப்பர். ஏன்னா உட்காந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஜபத்தோட்டத்துக்கு போய், காளையார் கோயில் போய், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவும் நானும் உட்காந்து 2 நாள் தங்கியிருந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு, அவ்வளோ போல் ஒரு தெய்வ மனுஷன். ரொம்ப ஜபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்ததில் ஒன் ஆஃப் த ஊழியக்காரர் அவர்களில் எனக்கு அவர் ஒருத்தர். முதல்ல சாராளநவர்ஜி அம்மா, இப்போ எங்கள் பாஸ்டர் மோகன், பாஸ்டர் அம்மா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் 1 மணி நேரம் மழை நாள் இப்படி ஜெபிச்சுட்டு இருப்பார். இருப்பா நீ கொஞ்சம் இருப்பா, நீ முன்னால் ஒன்று யாருப்பா வர சொன்ன, நான் முன்னால் போயிடுவேன், நான் இப்போ டைம் ரொம்ப வேகமாக போயிடுவேன், கொஞ்சம் இருப்பா நீ. சரியா, நான் உட்காந்துருக்கப்பா, உட்காந்துருப்பேன். அவர் ஜெபிச்சு முடிச்சோன்னு டைம் பார்ப்பார். இப்போ சொல்லுப்பாம்பார். அப்போ யோசித்த, என்ன இவ்வளவு ஜபத்தர் இவ்வளோ வாங்கி அந்த ஆரம்ப காலம் சார். நான் 95 ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு 5வது வால்யூம் பண்ணும்போது, 6வது வால்யூம் பண்ணும்போது 95, 96 என்ன ஹிட்டு சாங் அதெல்லாம். நான் அந்த பதிவெல்லாம் போட போகிறேன். என்னுடைய பாடகர்கள் என்னுடைய பாடகிகள் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா, சிஸ்டர் சாரணவர்ஜி அம்மா, ஜாலியாபுரம் அண்ணன், எஸ்பி பாலசுப்ரமணியன் அண்ணன், டிஎம் சௌந்தரராஜன், இப்போ நிறைய இப்போ உள்ள சிங்கர்ஸ் வரைக்கும், ஸ்ரீனிஷா, யாழினி, இதழிகா, ஹேமா ஜான், ரேஷ்மி, எல்லா பேரும் போட்டு அவர்கள் எனக்கு பாடும் பொழுது நடந்த விஷயங்கள், நடந்த சம்பவங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்கள். நான் ஜெபிச்சு தான் ஆரம்பிப்பேன். எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறது சொல்லி தான் ஆரம்பிப்பேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகட்டும், எந்த பெரிய சிங்கர் வந்தாலும் மியூசிக் டைரக்டர் தான் அங்கே நம்பர் 1. அதெல்லாம் புரிஞ்சுங்க. எவ்வளோ பெரிய சிங்கர் வந்தாலும் ரொம்ப அடக்கமாக மியூசிக் டைரக்டர் சொல்கிறது தான் சார் கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் உருவாக்குறவங்க, கிரியேட்டர்ஸு. எங்களுக்கு ஒரு படி மேலே கர்த்தருடைய கிருபை அது. அப்போ நாங்கள் சொல்கிறது தானே அவங்க பாடணும், நான் சொல்கிற சங்கதி தானே போடணும், சொல்கிறது தானே கேட்கணும். அப்போ ஒழுங்காக அழகாக, அதாவது இந்த ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸுக்கு இருக்கிற அந்த பக்தி, அந்த பரவசம், அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒபீடியன்ட்டு வேறு லெவலுங்க அது. அதெல்லாம் வேறு லெவல். அவங்க அப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ரெக்கார்டிங் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பயபக்தியோடு ஜபம் பண்ணி ஒரு கிறிஸ்தவனாகவே ஆகிடுவாங்க. முழுக்க கிறிஸ்தவன் ஆகி தான் பாடிட்டு வெளியே போவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் சார். அதெல்லாம் சும்மா காஸ்பல் சிங்கர், ப்ரொஃபஷனல் சிங்கர் எல்லாம் ஒன்று தான் சார். ஆண்டருக்காக பாடுறவங்க எல்லாமே ஆண்டருடைய வார்த்தையை தான் பாடுறாங்க, ஆண்டருடைய அபிஷேகத்தோடு தான் பாடுறாங்க. அந்த வார்த்தையில் அபிஷேகம் இருக்குது, அந்த இசையில் அபிஷேகம் இருக்குது. என்கிட்ட இருக்க அபிஷேகம் அது போகாதா? பைபிளில் இருக்கிற வசனத்தோடைய அபிஷேகம் போகாதா? நல்லா வரணும் பாட்டு, அவ்வளோதான். அதுக்கு தான் நான் எல்லாம் மெனக்கிறேன். என்னை போன்ற எவ்வளோ இசையமைப்பாளர், என்னுடைய பிள்ளைகள், என்கிட்ட இருந்து இசை கற்றுக்கிட்டவங்க, என்னுடைய பாட்டை கேட்டு இசை அமைப்பாளர் ஆனவங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாம் என் பிள்ளைகள் தான். அவங்கெல்லாம் நாங்கள்லாம் இசையமைக்கிறோம், பிள்ளைகளை வந்து பாட சொல்கிறோன்னா அந்த இடத்துல அபிஷேகம் இருக்குது, அந்த வார்த்தை இருக்குது. ஐயா, பைபிள் வார்த்தையை தானே போடுறோம், வேறு வார்த்தையாக போடுறோம் நாங்கள். பைபிள் வார்த்தை, பைபிள் உள்ள வசனம், பைபிள் ஒரு அபிஷேகம். சரி, இதெல்லாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு. இந்த பேச்சு தான் சார் எனக்கு பிரச்சனையும் அதுதான். ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் உலகம் முழுவதும் நான் போயிட்டு வந்தது இந்த பேச்சுனாலையும் பாட்டுனாலையும் தான். கர்த்தர் கொடுத்த கிருபை, ஸ்தோத்திரம். உஞ்ச விருத்தி கர்த்தர் இன்னைக்கு கொஞ்சம் பிச்சை போட்டிருக்காரு. இந்த சர்வலோகாதீபா நமஸ்காரம் பாட்டு ஜுலாவு ராகத்தில் அமைக்கப்பட்ட பாட்டு. இந்த ஜுலாவ ராகத்தின் ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு ஒரு அந்த ராகம் எப்போதும் போல் ராகம் பாடிட்டு ஸ்வரம் போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான ஸ்வரம் அமையும். ஏன்னா பதனிசா ரிகமா பசா பாருங்க, பதனிசா ரிகமா பசா மாகரிதா நிதா பமா பதனிசா ரிகமா பசா மாகரிதா நிதா பா. என்னமோ மாதிரி இருக்கு, ஆனால் வேற லெவல் ராகம் அது. ததரி நநாத ததே தாதா தரா பசா சரிகம பசா மகரி சரிகம பசா நீரப
சரி நீரி சா. இப்போ இந்த ஜுலாவு ராகத்தில் இந்த சிட்டாசுரம் பாடி பாட்டு பாடி முடிக்கிறேன். 1 2 3 பப்பப்பா பசப்பா பதப்பா மகரி சரி ரிகம பசா சரிகமப்பா பதனி சரிகமப மகரி சனி ரப மப பதனி நித சரி ரிகமப சத 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 சரிகமப பச சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். பதபா பசபா நீரா பமகரி சரிகமபா பதபா பசபா பதனி சரி சதசா 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 பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சர்க்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். பதபா பசபா நீரா பமகரி சரிகமபா பதபா பசபா பதனி சரி சதசா 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 தொழிலோனே நமஸ்காரம் மூடிலொன்றோனே நமஸ்காரம். கத்தாதி கத்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேகா நமஸ்காரம். கத்தாதி கத்தா கருண சமுத்திரா நித்ய கிரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம்.